வணக்கம், நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அரவிந்த் அடிகார் எழுதின த ஒயிட் டைகர்ன்ற கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை அவர் 2008 பப்ளிஷ் பண்ணார். இது புக்கர் ப்ரைஸை வாங்குச்சு. அதாவது 40வது புக்கர் ப்ரைஸ் வாங்கின புக்கு த ஒயிட் டைகர். இது யாரோட கதைன்னா அரவிந்த் அடிகார் எழுதின ஒரு கதை. இந்த கதையில் நம்ம பல்ராம் ஹல்வா என்ற ஒருத்தர் ஒரு லெட்டர் மாதிரி எழுதின்னு இருக்கார். இவர் யாருன்னா தன்னை தானே உருவாக்கி கொண்ட ஒரு சுயமான தொழில் முனைவோர். இவர் ஒரு ரொம்ப சாதாரண, அதாவது சாதாரண கூட சொல்ல முடியாது, கீழ்மட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தவர். இவங்க அப்பா ஒரு ரிக்ஷா டிரைவர். ஆனால் இவர் தன்னோட சொந்த திறமையாலேயே மேலே முன்னேறி ஒரு பணக்காரருக்கு டிரைவராகி பின்னாடி இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். இப்போ இந்த லெட்டர் அவர் யார் எழுதுகிறாருன்னா சைனாவில் இருக்கக்கூடிய வென் ஜியாபோன்ற ஒருத்தருக்கு. ஏன் எழுதுகிறாருன்னா அவர் இந்த வென் ஜியாபோ அவரை சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் ப்ரீமியருக்கு கூப்பிட்ருக்கார். அதுக்காக இவர் அந்த லெட்டர் எழுதுகிறார். இந்த லெட்டர் மூலமாக அவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் தொழில் முனைவோர்கள்லாம் எப்படி உருவாகிறாங்க, எப்படி வளர்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லணுன்றதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறாரு. இப்போ அவர் எழுதுறது அவர் இப்போ தங்கியிருக்கக்கூடிய பெங்களூரில், அதுவும் அவருடைய வசதியான அவரோட ஆஃபீஸ்லேருந்து எழுதுகிறார். ஆனால் கதையை எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் பிறந்து வளர்ந்து அவருடைய மூதாதையர் வாழ்ந்த லக்ஷ்மண்கர்ன்ற கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பமே அங்கே இருக்கிற அந்த நிலவந்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களுடைய கருணையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கருணைன்னா அவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு கிடையாது, அவங்களெல்லாம் அவர் ஒரு மிருகமாக தான் பார்த்துருக்கார். அதுவும் எப்படிப்பட்ட மிருகம்னா 4 வகை, அவங்க குணங்களை வச்சு 4 வகையாக பிரிக்கிறாரு. த ரேவன், த ஸ்டாக்கு, த பஃப்லோ, த வைல்ட் போர். எல்லாமே வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் தான். அந்த மாதிரி தான் வச்சு அவர் அவங்கள பேர் வச்சு, அதாவது அவங்க பேர்களை சொல்லாமல் அவங்க குணத்தை வச்சு அவங்களோட பேரை சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவர் வளர்ந்தார். அவ்வளோ கஷ்டமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் படிப்பில் அவர் படுச்சுட்டியாக இருந்தார். அதாவது அவர் படித்த ஸ்கூலில் வரக்கூடிய ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் அவ்வளோ பசங்களுக்கு நடுவில் கூட எவ்வளோ புத்திசாலியான ஒரு பையன்றது தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு இவர் புத்திசாலியாக இருந்ததுனால இவருக்கு ஒயிட் டைகர், அதாவது வெள்ளை புலின்னே பேர் வச்சுருக்கார். ஏன்னா இந்த ஒயிட் டைகர் ரொம்ப அரிதான ஆனால் பயங்கர புத்திசாலித்தனமான ஒரு புலி, காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கினம். அதனால் இவ்வளோ புத்திசாலியாக இருக்க பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவரை ஒயிட் டைகர் பேர் வச்சுட்டு போகிறாரு. அவரோட பெற்றோருக்கும் இவர் நல்லா படிக்கக்கூடிய பையன் தெரிஞ்சதுனால அவரை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவரோட பாட்டி குசும்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம குடும்பத்துக்கு பணம் தேவை, அதனால் பசங்களை படிக்கலாம் அனுப்ப முடியாது, வேலைக்கு அமிச்சாதான் நமக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு அவர் படிப்பை அப்படி நிறுத்திடுறாங்க, வேலைக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் பல்ராமுக்கு நம்ம எப்படியாவது நம்ம படிப்பை தொடரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் அவரும் அவருடைய சகோதரரான கிஷனும் ஒரு டீ கடையில், தன்பட்டில் இருக்க ஒரு டீ கடையில் போய் வேலை செய்கிறாங்க. பல்ராமுக்கு வேலை செய்கிறத விட அங்கே வரக்கூடியவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஒரு நாள் ஒரு கஸ்டமர் என்ன பேசுகிறாருன்னா, இந்தியாவில் இந்த பணக்காரங்களுக்கெலாம் டிரைவராக இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழறாங்களாம் சொல்கிறாரு. முதல்ல அவங்களுக்கு சம்பளம் நல்லாயிருக்கும், ரெண்டாவது இந்த பணக்காரங்க போகிற இடத்துலலாம் அவங்க போகிறதுனால கிட்டத்தட்ட இந்த பணக்காரங்க சாப்பிட்ற சாப்பாடு, தங்குற வசதி, அவங்களோட வாழ்க்கையில் முக்கால்வாசி வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துடுவாங்க அப்படின்னு பேசின்னு இருக்கார். அதை கேட்ட அவருக்கு நம்மளும் எப்படியா டிரைவிங் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய பணக்காரருக்கு டிரைவராக போயிடணும், அப்போ நல்லா வசதியான ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அவங்க பாட்டிக்கிட்ட போய் கெஞ்சுறார், என்னை எப்படியாவது டிரைவிங் ஸ்கூல் அனுப்பு, நான் டிரைவிங் கற்றுக்கிட்டா நிறையா சம்பாதிக்கலான்னு. இவர் நிறையா சம்பாதிக்கலான்னு சொன்னதுனால அவங்க பாட்டி ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்த வேலைக்கு போனாலும் நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஒத்துக்கிறாரு. அதனால் அவங்க அவரை டிரைவிங் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இவரை டிரைவிங் நல்லா கற்றுக்கிறார். கற்று முடித்து அவர் ட்ரைனிங் முடித்த உடனே அந்த தன்பரில் இருக்கக்கூடிய பணக்கார குடும்பங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் வேலை இருக்கான்னு பார்க்குறாரு. இவருடைய அதிர்ஷ்டம், இப்போ இவர் பணக்காரங்களுக்கெல்லாம் பேர் தானே வைப்பார், அதனால் இங்கேயும் ஒரு பேர் வைக்கிறாரு. ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு இவர் ஸ்டாக்ன்றது ஒரு பறவை, வேட்டையாடுற ஒரு பறவை தான்.
அந்த குடும்பத்தில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஸ்டாக்குடைய பையன் மிஸ்டர் அசோக், அவருடைய மனைவியான மிஸ் பிங்கி, இவர் வந்து அவங்கள பிங்கி மேடம் கூடுவார். 2 பேரும் அமெரிக்காவிலேருந்து அப்போ வரப்போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு டிரைவர் தேவைப்படுது. அதனால் பல்ராமனை டிரைவராக எடுத்துக்கிறார். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, அதே வீட்டில் ராம் பிரசாத்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அசோக்கும் பிங்கி மேடமும் வரும்போது எல்லா இடத்துக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரே தவிர, பல்ராமனை இவங்க எடுத்தது டிரைவராக. ஆனால் பல்ராமன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைக்காரங்க செய்கிற வேலையை தான் செய்ய வைக்கப்படுறார். இவர் வழக்கம் போலவே அந்த குடும்பத்தில் நடக்குது அப்படின்னு கவனிச்சுட்டே செய்யும் போது தான் அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பணக்கார குடும்பம் எப்படி அவ்வளோ பணம் சம்பாரிச்சாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள்லாம் இல்லையா, அரசுக்கு சொந்தமான சுரங்கத்துலேருந்து நிலக்கரியை ஒரு இல்லீகல், அதாவது சட்டத்துக்கு புறம்பான வழியில் இவங்க விற்றுட்ருந்தாங்க. அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் இவங்களுடைய தொழில் வந்து நல்லா அப்படியே மும்முரமாக நடந்துட்டு இருந்தது. அரசாங்கத்தில் இந்த சுரங்கத்துலேருந்தெல்லாம் நிலக்கரியை எடுத்து இவங்க பாட்டு விற்றுட்டுருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, லஞ்சம் கொடுத்து எல்லாரையும் சரி பண்ணதுனால இவங்க வருமான வரியும் கட்டுறதில்ல. அதனால் இவங்களுடைய பணம் வந்து அப்படியே பெருக்கிக்கிட்டே போச்சு. ஆனால் அவங்களுடைய கெட்ட நேரம் அப்போ அந்த இடத்துல வந்து அரசாங்கத்தில் இருந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அரசியல்வாதி வந்து ஒரு சமுதாய சிந்தனை உள்ளவராக இருந்தார். அதனால் அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, அசோக்கும் பிங்கியும் டெல்லிக்கு அனுப்புது. எதுக்குன்னா, அங்கே போய் அவர் இன்னும் கொஞ்சம் லஞ்சம்லாம் நிறையா கொடுத்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணால் அப்போ இவங்க தொழில் வந்து யாரோட இடையூறும் இல்லாமல் நடக்கும். இப்போ பல்ராமுக்கு நல்லா தெரியும், இவங்க டெல்லி போனாங்கன்னா இவங்க கண்டிப்பாக ஒரு டிரைவர் தேவை. ஆனால் அந்த டிரைவர் கண்டிப்பாக ராம் பிரசாத்தை தான் இருப்பார். ராம் பிரசாத் இருக்கிற வரைக்கும் இவரால் அவங்களுக்கு டிரைவராக இருக்க முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திட்டம் தீட்டி ராம் பிரசாதை வேலையை விட்டு திட்டி விட்டுறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் அடுத்த டிரைவர் இவர் தான். அதனால் அவங்க டெல்லி போகும்போது பல்ராமை அழைச்சின்னு போயிடுறாங்க. டெல்லி வந்தோடனே தான் பல்ராம் ஒன்று கவனிக்கிறாரு. அதாவது பிங்கியும் அசோக்கும் எல்லாரும் நினச்ச மாதிரி திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, பிங்கி நல்லா குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஒரு குழந்தை மேலே ஏற்றி அதை கொன்னுடுறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க இங்கேருந்து அதாவது தொல்லை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்காவுக்கு திரும்பி போயிடுறாங்க. அவங்க இல்லாத சமயத்தில் அசோக் வந்து நல்லா பாரு கிளப்புன்னு போய், அப்புறம் இந்த தேவதாசிகள் வீட்டுக்கெலாம் போய், அவர் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வந்து அவங்கள விரும்பி இருந்தார். அவங்கள திரும்பி பார்க்குறது இதெல்லாம் பண்ணியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது பல்ராமுக்கு ஒரு மாதிரி என்ன இந்த மனுஷன் இவ்வளோ மோசமாக இருக்கார் அப்படின்னு ஒரு எண்ணமும் வருது. அதே சமயத்தில் நம்ம பார்த்தோன்னா மற்றவங்கள விட அசோக் வந்து ரொம்ப நல்ல ஒரு முதலாளி தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப தாராளமாகவே பல்ராம் கிட்ட நடந்துப்பார். ஆனால் பல்ராமுக்கு என்ன தோணுதுன்னா, அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவர் நினச்சா எனக்கு இன்னும் கூட நிறையா தரலாம். ஆனால் அதில் ஒரு துளி தானே எனக்கு தராரு. இப்போ இவர் கொடுக்கறதுனால என்னோடய வாழ்க்கை தரம் வந்து முன்னேற போகிறதில்ல, என்னுடைய ஸ்டேட்டஸும் வந்து மாற போகிறதில்ல. அவர் கொடுக்கறது இப்போ இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வசதியாக இருக்கலாமே தவிர, என் வாழ்க்கை முன்னேறத்துக்கு இவர் எனக்கு என்ன செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனசில் வருது. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இப்போ அசோக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அதுவும் வந்து எல்லாமே தவறான வழியில் வந்த பணம் தான், கணக்கில் காட்டாத பணம், லஞ்சமாக கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்த பணம். அதனால் இப்போ அசோக்கை கொண்டுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு போகிறார். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு நல்லா தெரியும், மாட்டிக்கிட்டோன்னா பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிப்போம். ஏன்னா வந்து கொலை, ரெண்டாவது அது வந்து கணக்கில் காட்டாத பணத்தை நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ரூஸ்டர்னால் சேவலெல்லாம் ஒரு கூடையில் அடைச்சி வைப்பாங்களே, அது பேர் தான் ரூஸ்டர் கூப்பு, கூடை மாதிரி கவுத்து வைக்கிறது. ஏன்னா ஏழைகளை ஏழையாக வச்சுருக்கிற ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இருக்குது. அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். அந்த கூடைக்குள்ளே இருக்கிற சேவலுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. ஆனால் அது தேவையான சாப்பாடு, அது கழுத்து அறுத்து கறியை சாப்பிட்றதுக்கு தான் அந்த சாப்பாடு. அந்த சேவலால் அந்த இடத்துல தப்பிச்சிக்கவே முடியாது, ஏன்னா அது காலும் கட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏழைகளும் ஏழைகளாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிப்பாங்க முதலாளிங்க நமக்கு தேவையானதெல்லாம் தராங்கன்னு. ஆனால் அந்த தேவையானது வந்து வெறும் அவங்க உயிர் வாழ்த்தோன்னு தவிர அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கே இல்லை. அதனால் இவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம அசோக்கை கொண்டுடலான்னு.
ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம அசோகை கொன்னால் நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லாரையுமே இவங்க பழி வாங்கிறதுக்காக கொண்டுடுவாங்கன்னு. அதனால் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, குசும் வந்து இவரோட இன்னொரு கசன் தரம் என்றவரையும் பலராமன் கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க. நீ டெல்லிக்கு போய் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்க சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பலராம் கையில் சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை வேற இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போது அவனும் இங்கே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னே இவருக்கு தெரியல. ஆனாலும் முடிவு பண்ணிடுறாரு, இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு திரும்பி வந்து அமையுமான்னு தெரியல, அதனால் அசோக்கை கொன்று அந்த பணத்தை நம்ம எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு இப்போது இதுக்கான ஆயுதம் வேணும்ல, கொல்லணுன்னா ஒரு ஆயுதம் வேணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வந்து இந்த லிக்கர்லாம் குடிச்சிட்டு அந்த காலியாக இருக்கிற பாட்டில் ஒன்று எடுத்து அதை உடச்சி அதை நல்லா கூராக்கி வச்சுக்கிறார். ஒரு நாள் வந்து அசோக்கை வந்து பெரிய தொகை ஒன்று எடுத்துக்கிட்டு போகிறாரு லஞ்சமாக கொடுக்கறதுக்காக. இப்போ அசோக் தான் இப்போ வந்து பலராம் தான் அசோக்கை வந்து வண்டியில் வச்சு ஓட்டின்னு போகிறார். என்ன பண்ணிடுறாரு, திடீர்னு வந்து வண்டியை நிறுத்திட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அவர் வந்து அந்த வண்டியை பார்த்துட்டே இருக்குது. அசோக்கை நல்லா கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் வீலை குனிஞ்சு பாருங்கன்னு சொல்லிடுறாரு. அசோக்கும் சரி போய் சேரணும் இல்லையா, போய் சேர்ந்து அந்த பணத்தை கொடுத்து வேலையை முடிக்கணுமே, அதனால் அவர் குனிஞ்சு அந்த வீலை பார்த்துட்டு இருக்கும்போது சக்கரத்தை பார்த்துன்னு இருக்கும்போது அந்த உடஞ்சி போன பாட்டிலை அப்படியே அசோக்கோட தலையில் சொருவி அவரை கொண்டுறார். அப்புறம் கிடுன்னு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்கே தரம இருக்காருல அவனையும் எடுத்துக்கிட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக பெங்களூர் வந்துடுறாரு. பெங்களூர் வந்தோன்னு அவருக்கு ஒரே பயம், ஏன்னா கொலை பண்ணியிருக்காரு, திருடி இருக்காரு, நம்ம எப்படியாவது மாட்டிடுவோமோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே நடுக்கத்தோடையே பெங்களூரில் இருக்கார். அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்ட அப்புறம் அங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய கேவ்ஸ் அங்கே எல்லாம் அந்த காஃபி ஷாப்பு அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே அப்படி இப்படின்னு சுற்றுறாரு. இப்போ ஏற்கனவே டீ ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு அங்கே மற்றவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு அது மூலமாக நாட்டில் என்ன நடக்குது, அதில் நமக்கு என்ன வந்து விஷயம் வந்து நமக்கு தேவையானது இருக்குன்ற பார்க்குற ஒரு குணம் இருக்குது. அதே தான் எங்கேயோ செய்கிறார். அங்கே இருக்கிற காஃபி ஷாப்பு சாப்பிட்ற இடம்லாம் போய் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி கேட்டுனே இருக்கும் போது தான் அவர் வந்து அவரோட அடுத்த ஸ்டெப்பை பிளான் பண்ணுறார். என்னென்னா அவருக்கு தெரிய வருது, பெங்களூர் வந்து இப்போ அதாவது வெளிநாட்டிலேருந்து வேலையை வாங்கி இங்கே நம்ம நாட்டு மக்களை வச்சு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் பகல்னால் இங்கே ராத்திரி. ஸோ ராத்திரியில் மக்கள் இங்கே வேலை செஞ்சால் தான் பகலில் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் வந்து சரியான தொடர்பு இருக்கும். அதனால் நிறைய கம்பெனி வந்து உருவாகிட்டுருக்கு. அவங்களுக்கு ராத்திரி நாக்டர்னல் ஷெடியூல்னால் ராத்திரியில் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதனால் நிறைய பேரை கம்பெனி கொண்டு வரணும், அவங்கள ராத்திரியில் வேலை செய்ய வைக்கணும், பகலில் எடுத்து போய் ட்ராப் பண்ணணும். பகலில் வேலை செய்கிறவங்க ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போவாங்க. அதனால் இவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இதில் வந்து நமக்கு என்ன வாய்ப்பு, இவருக்கு டிரைவிங் நல்லா தெரியும், வண்டிங்களை பற்றி நல்லா தெரியும், அதனால் தெரிஞ்ச தொழிலே செய்யலான்னு சொல்லிட்டு ஒயிட் டைகர் டிரைவர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். இவங்க வேலை என்னென்னா கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களெல்லாம் பத்திரமா எடுத்துன்னு போய் வீட்டில் விட்டுட்டு வர்றது தான். அவர் நினச்ச மாதிரியே அவர் பிஸ்னஸ் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சு. இவரும் வந்து இப்போ பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இப்போ இந்த லெட்டர் உட்காந்து எழுதின்னு இருக்கார். ஆனால் மனசுக்குள்ளே இன்னும் அந்த பயம் இருக்குது, என்றைக்காவது நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம மாட்டிப்போன்னு. ஆனால் அவர் லெட்டர் எப்படி முடிக்கிறாருன்னா, என்னை வந்து மாட்டிக்கினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், கொலை செஞ்சதுக்கும் கவலைப்பட மாட்டேன், திருந்ததுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அதை நான் செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த வாழ்க்கையை ஒரு சுதந்திர மனிதனாக நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இல்லைன்னா இன்றைக்கும் வந்து ஒரு வேலைக்காரனாக தான் அடக்கி ஒருத்தர் கீழே தான் நான் வேலை செஞ்சுன்னு என் வாழ்க்கையை கடத்தியிருப்பேன்னு சொல்லி இந்த கடிதத்தை முடிக்கிறாரு. இத்தோடு இந்த கதையும் முடியுது. ரொம்ப அருமையான கதை, அதனால தான் இதுக்கு அவார்டும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.